ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூலி கிச்சன் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேவையான பொருள்லாம் முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன். அதை ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் கருக விட்டுறாங்க. இந்த மாதிரி கருக விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை இஞ்சி 8 பல் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வேக வச்ச வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் ரெடிமேடாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி போடுறத விட இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வீட்டிலே அரைச்சி போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க 3 சின்ன தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீன் மேக்கரை இந்த மாதிரி வேக வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி நல்லா மீன் மேக்கரோட மசாலா எல்லாம் உள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மீன் மேக்கர் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 3 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. நல்லா மீன் மேக்கர் எல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் எந்த கிளாஸில் 3 கிளாஸ் வாட்டர் ஊற்றினீங்களோ அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசி இந்த மாதிரி வெந்து நல்லா வந்திருக்கும். இது நல்லா கரண்டிட்ட ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா 2ஐயும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான நல்ல மீன் மேக்கர் பிரியாணி ரெடி. ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எந்த பிரியாணி பண்ணாலுமே வெஜிடபிளாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கும், வெஜ்ஜாக இருக்கட்டும், எந்த பிரியாணி பண்ணாலுமே பிரியாணி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.